ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அம்மா வேலை செய்கிற இடத்துல சுற்றி பார்க்க வந்திருக்கோம். இங்கே ரொம்பவே பச்சை பசேன்னு இருக்குது. எல்லா விதமான காய்கறிகள், பலா செடி, மாஞ்செடி எல்லாம் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். இது வந்து மாங்காய் செடி, மாந்தோப்பாகவே இருக்குது பாருங்கள். ஃபுல்லு மாங்காய் தோப்பு தான், இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. கீழவே இருக்குது மாங்காய். நான் காமிக்கிறேன் வாங்க. அங்கே பாருங்கள், இது பாருங்கள். வாங்க இங்கே தரையிலேயே உக்காஞ்சிக்கிட்டே சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே குத்து குத்தாக காய்ச்சி தொங்குது. குண்டு மாங்காய். கீழெல்லாம் நிறைய செத்திங்கெல்லாம் உருந்துட்டு இருக்குது. நிறைய இங்கே பலா செடி இருக்குது. பலா செடியும் காமிக்கிறேன் வாங்க. உங்களுக்கு பலா செடி அங்கே இருக்குது வாங்க காமிக்கிறேன். நெல் வயல். அம்மா இன்றைக்கி இங்கே வந்து களை எடுக்க தான் வந்திருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இப்போ நான் பலா செடி காமிக்கிறேன் வாங்க. இங்கே பாருங்கள் பலாப்பழம். இது காயாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். கீழவே இதுவும் கீழே தான் தொங்கினே இருக்குது பாருங்கள். இதுதான் பலா செடி. நான் மரம் தான் பார்த்துருக்கேன். செடியிலேயே நல்லா காய்ச்சி வந்திருக்கு. அப்படியே இங்கே ஆப்பிள் செடியும் இருக்குது. இது ஆப்பிள் செடி. இங்கே வந்து சின்னதாக காய் விட்டு இருக்குது, அது காமிக்கிறேன் பாருங்கள். ஆப்பிள் செடி இதுதான். நான் ஃபஸ்ட் டைம் ஆப்பிள் செடி பார்க்குறேன். பார்த்தீங்களா, ரெண்டு பிஞ்சு ஆப்பிள் விட்டு இருக்குது. நிறைய இருக்குது செடி. மாங்காய் செடியெல்லாம் இருக்குது. பக்கத்துலேயே கழனி இருக்குது. அங்கே ஒரு குவார்ட்ரஸ் மாதிரி இருக்குது. அங்கே தான் தங்கி வேலை பார்க்குவாங்க பாருங்கள். வாட்டர் ஆப்பிள் எல்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. பச்சை பசேன்னு இருக்குது. பக்கத்துலேயே மலைலாம் வேறு இருக்குது. வானம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு குட்டி பலா செடி இருக்குது. செடியே இவ்வளோ பெருசு, சின்ன செடி தான். அதில் ஒரு காய் காய்ச்சிக்குது பாருங்கள். பாருங்கள் சின்ன செடி, அதில் காய் காய்ச்சி. இது பாருங்கள் நாக்கப்பழம் சொல்லுவாங்கள்ல, நாவல் பழம், அந்த செடி இது. பக்கத்துலேயே சப்போட்டா செடி கூட இருக்குது. இது சப்போட்டா செடி. இங்கே பாருங்கள் சப்போட்டா காயெல்லாம் காய்ச்சிருக்கு தெரியுதுங்களா. காய் காய்ச்சிருக்கு. இது சப்போட்டா செடி. இங்கே நிறைய செடிங்கெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவுமே பார்க்கறதுக்கு பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். அங்கே செம்பருத்தி செடி எல்லாம் கூட இருக்குது. இந்த சைடெல்லாம் சப்போட்டா செடி தான். இங்கே ஒரு புதுசாக ஒரு மரம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இது இப்போ தான் பார்க்குறேன். பலாப்பழம் ஒத்த காய்ச்சி ரெட்டியாக தொங்கிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. எல்லாம் சூப்பராக இருக்குது. கீழே கூட நிறைய பிஞ்சுங்கெல்லாம் விட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், இது நிறைய விட்டு இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த பலா செடி. அது ரொம்ப குட்டி செடி. அதுலேயே 2 காய் இருந்தது. இதில் 5-6 காய் இருக்குது. மாங்காய் நல்லா மாங்காய் செடி பூவெல்லாம் பூத்துருக்கு பாருங்கள். அழகாக சின்னதாக மொட்டுட்டுக்குது பாருங்கள். நிறைய பலா பெருசாக இருக்குது. பலா செடி, மாங்காய் செடி, கொய்யாக்காய் செடி, சப்போட்டா செடி, இன்னும் நிறைய வாழை தோப்பெல்லாம் இருக்குது. ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. இது நெல்லிக்காய் செடி. இங்கே அது வந்து அப்படியே கொய்யாக்காய் தோப்பாக இருக்குது. கொய்யாக்காய் நிறைய அந்த நீட்டிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் இருக்குது கொய்யாக்காய். இது வந்து பூ நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த செடி. இதுதான் என்ன செடின்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் பலாப்பழம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக இது என்ன செடின்னு தெரியல. தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாருங்க காய் இந்த மாதிரி இருக்குது. மரம் நல்லா இந்த பப்பாளி செடி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது செடியெல்லாம். என்னன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது வந்து வாட்டர் ஆப்பிள் செடி. இதில் ஆப்பிள் எல்லாம் காலியாகி போயிடுது. அந்த சைடு இருக்குதா, அதை நான் காமிக்கிறேன். வாட்டர் ஆப்பிள் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கே பச்சை பசேன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பப்பாளி செடியெல்லாம் கூட இருக்குது. இது என்ன செடி, இது என்ன செடின்னு தெரியலிங்களே எனக்கு. இது என்ன செடின்னு தெரியல. அவங்க இருக்கிறவங்க கிட்ட வேணால் கேட்டு சொல்கிறேன். இந்த காய் பூ மட்டும் இந்த பூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பூ இந்த மாதிரி பூ இருக்குது. ஆனால் இது என்ன செடின்னு எனக்கு தெரியல. பழமும் ஒரு குட்டி பழம் இருக்குது. நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது கூட என்ன செடின்னு தெரியல. இது பூச்செடி மாதிரி தெரியுது. பாருங்க, ஒரு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன செடினே தெரியல. ஆனால் அழகாக முள்ள நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இங்கே பாருங்கள், அத்தி மரம் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த அத்தி மரம் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் காய் காய்க்குமா. பாருங்கள், ஒரு சிலது பழுத்து இருக்குது. சூப்பராக இருக்குது. இது இங்கே வந்து சொட்டு நீர் பாசனம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. பாருங்கள், தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள். சொட்டு நீர் பாசனம் தான். ஒரு சில அத்திப்பழம்லாம் காய்ச்சி. இது ரொம்ப பெருசாக இருக்குது இந்த அத்திப்பழம். பாருங்கள், பழம்லாம் காய்ச்சிருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே சூப்பராக இருக்குது. பாருங்க, இது பாருங்கள், இது வந்து சீத்தாப்பழம். இங்கே எல்லா செடியுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி நிறைய பழங்கள் காய்கறிகள் எல்லாமே இங்கே இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இன்னும் நிறைய இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு. வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வில்லேஜ் லைஃப் ஸ்டைலெல்லாம் வந்து சேரும். பாருங்கள், இங்கே பாருங்கள், மாதுளஞ்செடி கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய செடி சுற்றி பார்க்க நிறைய செடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. பாருங்கள், மாதுளை மரம். இது எல்லா செடியுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்து நெல் நாற்று விட்டுருக்காங்க. பத்தலைன்னா நடலான்னு சொல்லிட்டு களை எடுத்துகிட்ருக்காங்கள. அங்கே ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப செடி இல்லாமல் இருக்கும். அந்த செடியில் அந்த இடத்துல வந்து இந்த நாற்று பிடிங்கி நடுவாங்க. அங்கே பாருங்கள், வாழை செடி அப்படியே லைனாக இருக்குது. பார்க்கறதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது. வானத்தோடு சேர்த்து பார்க்குறதுக்கு. பாருங்கள்.